நம்ம ஊரில் எப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விதவிதமாக சாப்பாடு குசைன் இருக்கோ, அதாவது செட்டிநாடு ஃபுட், கொங்கு நாட்டு ஃபுட், மதுரை சாப்பாடு, சென்னை சாப்பாடு அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி தான் சைனீஸ்லையும் அவங்கெல்லாம் 5 ரீஜியனாக பிரிச்சிடுறாங்க சாப்பாட்டு வெரைட்டியை. ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்ததான் இந்தந்த ஃபுட்டுகள். ஒன்று ஷிக்குவான், ரெண்டாவது ஷாங்டாங், கேண்டனீஸ், ஹுவாயாங், நார்த் ஈஸ்டர்ன். மன்னிக்கவும், எல்லாம் சைனீஸ் பேர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர் மாதிரியே இங்கே ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்த சாப்பாட்டுக்கு அதுக்குள்ள தனி ஒரு யூனிக்கான ஃப்ளேவர், செய்முறை மாறும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் கம்ப்ளீட்டாக மாறும். அதில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது டீ ஹார்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிற ஒரு புது ரெஸ்டாரண்ட் எலிகேட் சிட்டி மெரிலாண்டில். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சிச்சுவான்ற டேஸ்ட்ல இருக்கிற ஒரு சைனீஸ் அப்ஸ்கேல் ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்டோட பேரு டீ ஹார்ஸ். இந்த பேரு எங்க இருந்து வந்தது அப்படின்னா, சைனால யூனான், சிச்சுவான் அப்படின்னு 2 ப்ராவின்ஸ், 2 ஏரியா இருந்துதான். அந்த 2 ஏரியால இருந்து இந்த டீ ஹார்ஸ் ரோடு மூலியமா தான் அங்க இருக்கிற மக்கள், மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பாடு, சில்க், டீ இதெல்லாம் டிபெட்டும் அதுக்கு கீழே இருக்கிற நாடுகளுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த டீ ஹார்ஸ் ரோட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இவங்க கடை பேரை டீ ஹார்ஸ் ரோடுன்னு பேரை வச்சிருக்கிறாங்க. இந்த கடைக்குள்ள வந்த உடனேவே ஆம்பியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா இது ஒரு புது ரெஸ்டாரண்ட், ஒரு அப்ஸ்கேல் ரெஸ்டாரண்ட் கூட. இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட உட்கார்ற டேபிள் தான். ஒரு ஃபேமிலியா ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா ரவுண்டான டேபிள்ல நடுவில் இன்னொரு ஒரு ரவுண்டான ஒரு சர்க்கிள் டேபிள். நம்ம வந்து மெயின் டிஷ்ஷஸ் அங்கே வச்சுட்டு யாருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை சுற்றி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. டீ ஹார்ஸ் ரோடு அந்த விளக்கத்தை அங்கே கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு டீ ஹார்ஸ் ரோடுன்ற பேர் வந்தது அப்படின்றத. சரி, இப்போ நம்ம சாப்பாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்டை குயிக்காக ஒரு டூர் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு ஓப்பன் கிச்சன் கான்செப்ட். ஸோ அங்கே தான் வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரியுது. ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஒன்று பிடிச்சிருந்தது என்னன்னா, அங்கே கிளாஸை வச்சு மறைச்சிட்டாங்க. ஸோ தட் நமக்கு வந்து குக் பண்ணுற ஸ்மெல்லோ அதே இடத்துல வந்து சவுண்டோ கேட்காது. உள்ளுக்குள்ள இந்த ஆம்பியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. பக்கத்தில் ஒரு பார். இந்த பார்ல வந்து மோஸ்டா வந்து அவங்க சைனீஸோட லிக்கர் பிளஸ் அமெரிக்கன் லிக்கர்ஸ் இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்ல 2-3 பார்ட்டி கேதரிங் ஹால்ஸ் இருந்தது. இப்போ நீங்க பாக்குறது ஒரு பார்ட்டி ஹால். இங்க வந்து அங்க கரோக்கி நைட்ஸ், மியூசிக் நைட்ஸ் நடத்துவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க இன்னொரு ரவுண்ட் டேபிள் இருக்கு பாருங்க. அதுக்கு நடுவில் டிஷ்ஷஸை வச்சு பாஸ் பண்றதுக்கு. ஆக்சுவலாக போர் அடிச்சா இந்த டேபிள் நடுவில் இருக்கிறத சுத்தி விட்டு கூட விளாண்டுக்கலாம் போல இருக்கு. எனக்கு இது சாப்பாடு வர லேட் ஆச்சுன்னா நான் அதான் பண்ண போகிறேன் இன்னைக்கு. சூப்பர். அடுத்து நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. சுட சுட வந்து இறங்குது. வாங்க அப்படியே ஒரு பிடி பிடிப்போம். ஃபர்ஸ்ட் சூப்பு எக் ட்ராப் சூப், ஸ்வீட் கார்ன் சூப். இதே எக் ட்ராப் சூப்பு, ஸ்வீட் கார்ன் சூப்பும் நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஊருக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் மாறும். நம்ம வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற டேஸ்ட் கம்ப்ளீட்டாக வேறு. இங்கே இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் எதுவும் இந்த சிச்சுவானில் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த டிஷ்ஷஸை பார்ப்போம். இந்த டிஷ் பேர் வந்து போச்ட் ஸ்லைஸ் போர்க். இவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த பெப்பர் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து ஜென்ரல் டிஎஸ்ஓ சிக்கன். ஜென்ரல் டிஎஸ்ஓ சிக்கன், ஏன் அது ஜென்ரல் டிஎஸ்ஓன்னு பேர் வந்துச்சு அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு சாப்பாடு வேலையை பார்ப்போம். அடுத்தபடியாக குமின் லேம்ப். நாங்கள் 5 பேர் போய் 5 டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் இது எல்லாமே ஷேரபிள் போர்ஷனாக தான் இருந்தது. டேபிளில் நடுவில் அந்த ட்ரேஸை வச்சுக்கிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி இதை அப்படியே சுற்றி ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அடுத்து பீஃப் ஃப்ரைட் ரைஸ். பீஃப் ஃப்ரைட் ரைஸும் அங்கே ரெஸ்டாரண்ட் சைனீஸ் சிச்சுவான் டேஸ்ட் ஃப்ளேவர் தகுந்த மாதிரி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முதல் தடவை போனதுனால காம்ப்ளிமெண்ட்ரியாக 2 ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க.
யூடியூபர்னால கொடுக்குறாங்கன்னு அடிச்சு விடலான்னு பார்த்தேன். நான் சொன்ன நம்புவா போறீங்க, காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பட்டது, பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆண்ட்ரே, அதாவது ஒரு டிஷ் வாங்கினோம் அப்படின்னா ரைஸ் ஜென்ரலாக ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே ரைஸ் போல் வந்து ஒவ்வொரு போலும் $1 கொடுத்து வாங்கணும். கடைசியில் பில்லை பார்த்தீங்க அப்படின்னா $103. இதில் டிப்ஸ் ஒரு 18%. ஸோ அதையும் சேர்த்தோன்னா $122 கிட்டத்தட்ட ஆச்சு. நம்ம ஊர் ரேட் என்ன, பிபிபி ரேட் என்ன, அதெல்லாம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, அதே இடத்துல சீப்புன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணால் தான் ஓட்ட முடியும். சரி, வெளியே வரும்போது வழக்கம் போல் ஃபார்ச்சூன் குக்கீஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடும் நல்லா இருந்தது, போர்ஷனும் நல்லா இருந்தது. நாங்கள் நிறைய சாப்பாடு மிச்சமாயிருச்சு, அதை பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு காலத்துலலாம் என்ன சாப்பாடு எவ்வளோ வாங்கினாலும் அடித்து தள்ளிடுவோம். இப்போல்லாம் பாதி தான் சாப்பிட முடியுது. பெரும்பாலும் டுகோ எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் சாப்பிட்ற மாதிரி ஆகுது. சரி, வெளியே கிளம்பி வரும்போது அங்கே ஃபார்ச்சூன் குக்கீஸ் வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு ஏன் ஃபார்ச்சூன் குக்கியில் என்ன மெசேஜ் வந்தது, உன் ஃபார்ச்சூன் குக்கியில் என்ன மெசேஜ் வந்ததுன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இந்த வீடியோவில் ஒரு அமெரிக்கன் அப்ஸ்கேல் சைனீஸ் செஷ்வான் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ண கையோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்.